நீ சொல்றத வச்சு பார்த்தா அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் நான் நாளைக்கு போய் எது உண்மை எது பொய்ங்கிறத தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலேயே என் தங்கச்சி லீலா ரொம்ப கொடுத்து வச்சவ. தயவு செஞ்சு இந்த விஷயத்த லீலா கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது நானே அந்த பொண்ணுகிட்ட பேசி உன் விருப்பத்தை சொல்லி அந்த பொண்ணோட சம்மதத்தை வாங்கிட்டு வரேன். சரியா? அது வரைக்கும் பொறுமையா இரு. நடந்ததுக்கெல்லாம் நீதான் காரணம்னு நீயா நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு உன் உடம்பு கெடுத்துக்காத. புரிஞ்சதா? அதுக்குள்ள ஆளை காணுமே. ஏய் பாரு வாடா. ஏய் ஏய் கடி ஓடுற. ஏய் தப்பிக்கவா பாக்குற? கதையை முடிச்சிடுறேன். வேணா வேணா. டேய் வாடா போயிடலாம். உனக்கு ஒன்று ஆயிடுவா? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி மேடம். சரி சரி இந்த பாரு வாமா கார்ல ஏறு. வில் கோ டு தி ஹாஸ்பிடல். வாமா. இல்ல வேணாம் மேடம், அப்படி ஒண்ணு இல்ல. மேடம் எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுமா. கொஞ்சம் நுங்கம்பாக்கம்ல லேக் வியூ ரோட்ல இறக்கி விட்டுடுறீங்களா? ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களை பார்க்கணும். நான் உன்னை எங்க வேணா இறக்கி விடுறேன். ஆமா லேக் வியூ ரோட்ல நானும் தான் இருக்கேன். யாரை பார்க்கணுமா? அங்க வக்கீல் தமிழரசி மேடமா பார்க்கணும். தமிழரசியா? எதுக்கு? அது வந்து என் புருஷன் செய்யாத தப்புக்காக ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க மேடம். தமிழரசி மேடம் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அவரை நிரபராதி நிரூபிச்சு வெளியில வந்துருவாரு. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. ஆனா என் நேரமா என்னன்னு தெரியல. அவங்கள பார்க்கவே முடியல. தள்ளி போயிட்டே இருக்கு. இனிமே தள்ளி போகாது, கவலைப்படாத. நான் தான் தமிழரசி. மேடம் நீங்களா? என்ன சொல்றீங்க? அந்த கடவுள் தான் மேடம் உங்களை என்கிட்ட நீ கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதெல்லாம் சரி, உன் பேர் என்னம்மா? இளவரசி. இளவரசி. உன்னை பத்தி என் ஜூனியர் பானு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா. வா வீட்டுல போய் பேசலாம். கம். உன்னோட விஷயம் எல்லாத்தையும் என்னோட ஜூனியர் பானு டீட்டெயிலா சொன்னான். இதுக்கு முன்னாடி எனக்கு தான் உன்னை சந்திக்க முடியாம போச்சு. பரவாயில்ல மேடம், இப்போவாது உங்களை சந்திக்க முடிஞ்சது. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். இறந்த பொண்ணு பேரு கயல்விழி தானே? ஆமா மேடம். இளவரசி, அந்த பொண்ணு இறந்தது தற்கொலையோ இல்ல கொலையோ, பட் உங்க வீட்டுல நடந்துச்சுல்ல, அதனால்தான் உன் புருஷன் மேல சந்தேகப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் நீ கவலைப்படாத, உன்னோட கேஸை நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். அதுக்கு முன்னாடி
நீ எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணணும். கேளுங்க மேடம், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் வேண்டாதவங்கன்னு யாராவதுலாம் இருக்காங்களா? எதுக்கு கேக்குறேன்னா, அவங்க யாராவது அந்த பொண்ணு கயல்விழிய கொலை பண்ணிட்டு உன் புருஷன் மேல பழிய போட்டிருக்கலாம். இல்லன்னா தோ இன்னைக்கு அந்த ரவுடிங்கள்லாம் வந்தாங்களே, அந்த ரவுடிங்களையே அவங்க அனுப்பி உன்னை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. அதுக்காக தான் கேக்குறேன். அம்மா, உங்களை பார்க்க உங்க சம்பந்தி வந்திருக்காரு. ஓ, உட்கார்வி. சரிங்கம்மா. இளவரசி, என் மகனுக்கு கல்யாணம், அதான் சம்பந்தி ஐ திங்க் கல்யாண விஷயம் பேச வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள்ல நம்ம மறுபடியும் மீட் பண்றோம். உன் கேஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே? சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். உங்ககிட்ட பேசினதே என் புருஷன் வெளியில வந்துட்ட மாதிரி இருக்கு. சரி மேடம், அப்ப நான் 2 நாள் கழிச்சு வந்து பாக்குறேன். என் டிரைவரை உன்னை டிராப் பண்ண சொல்றேம்மா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். நோ நோ நோ, என்னது இது? குழந்தையோட சேஃப்டிக்கும் சொல்றேம்மா. ஓகேவா? ப்ளீஸ். சரிங்க மேடம். ஓகே. கலா, இத வந்துட்டேம்மா. சொல்லுங்கம்மா. டிரைவர்ட்ட சொல்லி இவங்களை அவங்க வீட்ல டிராப் பண்ண சொல்லு. சரிங்கம்மா, வாங்க. அப்ப நான் வரேன் மேடம். வாம்மா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்திமா? நல்லா இருக்கேன். என் மருமக பூஜா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, மகாராணி மாதிரி இருக்கா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, மகாராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்காரு. காஃபி ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? சோ சாரி, கேட்க இட்ஸ் மாட்டேன். ஆல்ரைட். சர்வன்ட் காஃபி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஓகே, சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். உங்களுக்கு நேரம் இருக்குமா? ஆஃப் கோர்ஸ், உங்களுக்கு இல்லாத நேரமா? சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, கல்யாணத்துக்காக மகாலிங்கபுரத்துல உள்ள கீதாலயா கல்யாண மண்டபத்தை புக் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அது நல்ல மண்டபமாச்சே. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான். அதையே புக் பண்ணிடுங்க. சரி சம்பந்திமா, அந்த மண்டபத்தையே புக் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. என் பொண்ணு பூஜா அம்மா இல்லாம வளர்ந்தவ. அம்மா இல்லைன்ற ஏக்கம் அவளுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுல இருந்து அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கிட்டேன். அதனால அவளுக்கு பிடிவாத குணம் நிறைய இருக்கு. அவ ஒண்ணு நினைச்சானா அடைஞ்சே தீரணும்னு நினைப்பா. மற்றபடி அவ நல்ல பொண்ணுதான். விவரம் தெரியாம அவ ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவ செய்யற தப்ப நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். பூஜாக்கு அம்மா இல்லைங்கிற குறைய நீங்க தான் சரிப்படுத்தணும் சம்பந்திமா. அத பத்தி கவலையே படாதீங்க. பூஜா எங்க வீட்டு பொண்ணு. என் பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சான்னா நான் எப்படி பொறுமையா டீல் பண்ணுவேனோ அது போலதான் பூஜா ஏதாவது தப்பு செஞ்சான்னா பொறுமையா தான் டீல் பண்ணுவேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். வயசு சின்னது, அதனால வேகம் அதிகமா இருக்கு. போக போக எல்லாமே சரியா போயிடும். என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன். இல்லனா உங்கள மாதிரி ஒரு மாமியார் அவளுக்கு கிடைச்சிருப்பாங்களா? பூஜாவை நினைச்சு நிறைய நாள் நான் கவலைப்பட்டிருக்கேன். இனிமே எனக்கு அந்த கவலை இல்ல. நான் வரேன் சம்பந்திமா. போயிட்டு வாங்க. வாங்க வரேன். வாங்க. கவி, கொஞ்சம் வெளியே வாயேன். வரேன். கவி, என்னதான் பண்ற? இது வந்துட்டேன். என்ன
மளிகை சாமான் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் வா, கடைக்கு போலாம். ஆட்டோல தானே போற, நீயே போயிட்டு வந்துற. ஏய், வான்னு கூப்பிட்டா கிளம்பாம என்ன ஆட்டோல போற ரிக்ஷால போறேன்னு போயிட்டு வா. நீ சும்மா இரு. ஏதாவது படிக்கணுமா? அதெல்லாம் அவன் வந்து படிச்சுப்பா ஃபீலோ. நீ கூட்டிட்டு போ. ஏய் கிளம்பு. சரி வா. நான் வந்த உடனே ரைஸ் வச்சுக்கலாம். சரி. என்னங்க வாங்க. என்னங்க இன்னைக்கு உங்க சமையலா? அப்பாவை கூட்டிட்டு சாப்பிட வந்துருங்க. வந்துட்டா போச்சு. ஆமா, எங்க உங்க சகோதரிங்களாம் யாரையும் காணோம்? அவங்க 2 பேரும் கடைக்கு போயிருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கவிதா இருந்தாங்கன்னா வார புஸ்தகம் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? நீங்க கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இருங்க, எடுத்துட்டு வரேன். சாரிங்க, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இந்தாங்க. ஒரு நிமிஷம். புக்க வாங்கிட்டு போறது பெருசு இல்ல, ஃபுல்லா படிக்கணும். கண்டிப்பாங்க, வரேங்க. என்னக்கா சொல்ற? ஒன்னு ரவுடிங்க கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? எதுக்காக? தெரியல லீலா. என்ன அழிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறது பூஜா தான். இது அவளுடைய வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவளா நல்லாவே இருக்க மாட்டாக்கா, நாசமா தான் போவா. இல்லனா எந்த பொண்ணாவது ஒரு புள்ளதாச்சி பொண்ணை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புவாளா? அதுக்குதான் இப்படி பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவம் புண்ணியம் எல்லாம் நம்மள மாதிரி மனசாட்சிக்கு பயப்படுறவங்களுக்கு தான் லீலா. மனசாட்சி இல்லாதவங்களுக்கெல்லாம் பாவம் புண்ணியம் எல்லாம் இல்ல. அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அது என்னமோ சரிதான்க்கா. சில நேரத்துல யோசிச்சு பார்த்தா கடவுள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்காருன்னு தோணுது. கடவுள் ஏன் குறை சொல்ற? எல்லாமே என்னாலதான் நடக்குது. அந்த பூஜை என்ன பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு அவர் மேல தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்தி அவரும் செய்யாத தப்புக்காக ஜெயில போய் தண்டனை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம அங்க கண்டவங்க கிட்ட அடி வாங்கிட்டு நிக்கிறாரு. என்னக்கா சொல்ற? ஆமா லீலா, அந்த பூஜை ஜெயில போய் அவரை பார்க்க போயிருக்கா. அவங்க போய் கேவலமா பேசி அவரை கோவப்படுத்திருக்கா. கோவத்துல அவர் அடிச்சிருக்காரு. அவர் அடிச்சதால அங்க ஜெயிலரும் சுத்தி இருந்தவங்களும் அவர் ஒரு பாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்ததை விட கஷ்டப்பட்டது தாண்டி ஜாஸ்தி. அழாதக்கா, எல்லாம் சரியா போயிடும். எல்லார் வாழ்க்கையும் எப்போ ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, மாறும். கண்டிப்பா மாறும்க்கா, தைரியமா இரு. அந்த நம்பிக்கையில தாண்டி நானும் இருக்கேன். இல்லைன்னா எப்போ செத்து போயிருப்பேன். அப்படியெல்லாம் பேசாதக்கா. சரி, நீ பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த வக்கீல் தமிழரசி தான் உன்னை காப்பாத்தினாங்கன்னு சொன்னல, அவங்க கிட்ட மாமாவை பத்தி சொன்னியா? சொன்னேன். அவங்களும் டீட்டெயிலா கேட்டிருக்காங்க. கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏங்க கவலைப்படுற? அவங்க ஒரு கேஸ் எடுத்தாலே ஜெயிச்ச மாதிரி தானே சொல்றாங்க. உன்னை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினவங்க மாமாவையும் கண்டிப்பா காப்பாத்திடுவாங்கக்கா. நீ கவலைப்படாத. சரி, நீ முதல்ல வா, சாப்பிடலாம். வாக்கா, வா. வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளைய தப்பிக்க விட்டுட்டு நிக்கிறீங்களே நீங்களா? இல்ல மேடம், அவளை தூக்கி இருப்போம். கடைசி நேரத்துல ஒருத்தி வந்து காப்பாத்திட்டா. பேசாத. அவளையும் சேர்த்து காலி பண்ணிருக்க வேண்டியதானே? சரி விடு பூஜா. இந்த தடவை தப்பிச்சுட்டு போட்டோம். அடுத்த தடவை நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காமையா போயிடும். ஆமா மேடம், இன்னும் ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க. அந்த இளவரசியை நாங்க கண்டிப்பா காலி பண்ணிடுறோம். நீங்க ஒண்ணும்
வேணாம். இதுக்கப்புறம் அவளை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் நீங்க கண் காணாம இருங்க. அது போதும். இப்போ சரிங்க கிளம்புங்க. அடுத்தது என்ன பண்ண போற பூஜா? பெருசா ஏதாவது பண்ணணும் ஜூலி. இளவரசிக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கணும். சுப்பிரமணிக்கு இப்போ கொடுத்திருக்கிறது 7 வருஷம் ஜெயில் தண்டனை தான். பத்தாது ஜூலி, பத்தாது. அவனுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கணும். எப்படி பூஜா முடியும்? சுப்பிரமணி தான் குற்றவாளி நிரூபணமாயி தண்டனை கிடைச்சிருச்சு. முடியும் ஜூலி. நாம நினைச்சா எது வேணாலும் முடியும். ஜானகி அக்கா கிட்ட சொல்லி கோர்ட்ல மேல்முறையீடு பெட்டிஷன் போட சொல்லுவோம். கயல்விழிய 2ஆம் கல்யாணம் பண்ணி ஏமாத்தினது மட்டும் இல்லாம கொலை செஞ்சு தூக்கல மாட்டி விட்டுட்டு தற்கொலைன்னு நாடகம் வேற ஆடிருக்கான். அதனால சுப்பிரமணிக்கு கொடுத்திருக்கிற தண்டனை பத்தாதுன்னு சொல்லி ஜானகி அக்காவை வச்சு கோர்ட்ல பெட்டிஷன் போட வைப்போம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் மறுபடியும் நடந்துதான் ஆகணும். இந்த முறை சுப்பிரமணிக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் நடக்குமா பூஜா? நடக்கும் ஜூலி, கண்டிப்பா நடக்கும். நீ ஜானகி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சூர்யா, சூர்யா, ஓ குளிக்கிறான் போறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கு வாழ்வு வரும், மனைவி அமைவதெல்லாம். ஏன்பா குளிக்கும்போது கூட என்ன நிம்மதியா குளிக்க விட மாட்டியா? ஏடே, குளிக்கும்போது பாடிட்டே குளிக்கணும்டா. உனக்கு தான் பாட்டு வராது, என்ன அது பாட விட. இரவில் நில ஒன்று உண்டு டகிச்சிக்கு டகிச்சிக்கு உறவினில் சுகம் ஒன்று. பாடுறா இருந்தா போய் மொட்டை மாடல பாடு. ஏன் இங்க இருந்து ஏன் உயிர் எடுக்கிற? அதை பத்தி விடுறா. நீ சாப்பிட்டே இல்லையா? நீ சாப்பிட்டாச்சு. அதே 2 தடவை சொல்ற. 2 தடவை சாப்பிட்டேன், போதுமா? ஆளை விடு. டேய், இன்னத்துக்கு ஏன் குளிச்சுட்டு வர? நீ மட்டும் ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கலாம், நான் குளிக்க கூடாதா? ஆமாடா, எல்லா விஷயத்திலும் அப்பனோட போட்டி போடு. இதே வேலையா போச்சு உனக்கு. ஆமா, இவர் பெரிய மன்மதன், இவர் கூட போட்டி போடுறதுக்கு. டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க அப்பா பெரிய மன்மதன் தான்டா. வேணா ஏதோ தெருவில் போய் கேளு, உங்க அப்பா பத்தி கதையா சொல்லுவாங்க. மன்மதலி. போதும், கிளம்புறியா? மன்மதலி போயா? ஓகே, நோ ப்ராப்ளம். அன்புள்ள சூர்யாவுக்கு நான் எழுதிக் கொள்வது, எழுதுவதற்கு முன் என்னென்னவோ எழுத வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பேப்பரில் பேனா பட்டவுடன் என் மூளையில் உள்ள அனைத்து நரம்புகளும் வேலையை நிறுத்தியது போல் எழுத நினைத்த அத்தனையும் மறந்தேன். என் இதயத்திற்குள் நீங்கள் வந்த பிறகுதான் நான் நானாகவே இருக்கிறேன். நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. என் வாழ்க்கையை அர்த்தப்படுத்த நீங்கள் வேண்டும். என்னுள் இருக்கும் மொத்த அன்பையும் பாசத்தையும் நான் உங்கள் மேல் காட்ட வேண்டும். என் குடும்ப சூழ்நிலையை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த சூழ்நிலைதான் இத்தனை நாளாய் உங்களிடம் என்னை பேச விடாமல் செய்தது. ஆனால் நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் காதல் என் குடும்ப சூழ்நிலையை மீறி உங்களிடத்தில் பேச வைத்து விட்டது. எப்படியோ ஒரு வழியாய் என் இதயத்தில் இருப்பதை இந்த கடிதத்தில் சொல்லிவிட்டேன். இனி உங்கள் பதிலுக்காக காத்திருக்கும் உங்கள் அன்பு.
வாங்கிட்டு போறது பெருசு இல்ல, ஃபுல்லா படிக்கணும். என்னாச்சுக்கா? லீலா, வலிக்குது லீலா. நேத்து அடிச்சது வலிக்குது. ஐயோ, என்னக்கா சொல்ற? எந்திரிக்கா, எந்திரி, முதல்ல எந்திரி. பாத்து. என்னாச்சு? உட்காருக்கா. என்னாச்சு? உட்காரு, பாத்து. ரொம்ப வலிக்குது லீலா. ஹாஸ்பிட்டலுக்கு போல முடியல. என்னங்க, உங்க ஆபீஸ்க்கு போய் அட்வான்ஸா பணம் வாங்கிட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அவரு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். நம்ம போலாம். இல்லக்கா, அவர் சீக்கிரமா வந்துருவாரு. ரொம்ப வலிக்குதுமா, போலாம். என்ன நினைக்கிறீங்க? போயிட்டு வாங்க. ஐயோ, என்ன ஒரு ஜிஹெச்சுக்காக கூட்டிட்டு போமா, ரொம்ப வலிக்குது. கிருஷ்ணா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கிருஷ்ணா ஜிஹெச்சுக்கு போலாம். சரி, சீக்கிரம் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் படுத்துக்கோக்கா. சீக்கிரமா வாங்க. என்ன சொன்னாங்க? டாக்டர் வர இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா? அது வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு நர்ஸ் இருக்காங்களா, அவங்கள வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு அக்காவை கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். நீ பேச்சு கேட்டீங்களா? என்ன லீலா, நான் என்ன பண்ணுறது? கையில் காசு இல்லை, எம்டியும் ஊரில் இல்லை. என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். ஆமாம், ஏன் இதை கையில் பிடிச்சிட்டு நிற்கிற? ஒரு ஸ்டாண்ட் இல்லையா? எதுவுமே இல்லைங்க. எவ்வளவு நேரம் இப்படி இருப்பாங்க? பணம் எல்லாமே எவ்வளவு கஷ்டம். ஏமா, யாருமா இங்க தண்ணி ஊத்தந்த? உங்களை தான் கேக்குறேன், யாரு இங்க தண்ணி ஊத்தந்த? நான் தான்ப்பா ஊத்துனேன். எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? தெரியாம ஊத்திட்டேன். சும்மா வந்து கடுப்பு ஏத்திங்கிறீங்க. வந்து சேர்ந்து பாரு நம்மளுக்கு. இதுக்கு போய் எப்படி பேசிட்டு போறான் பாரு. எல்லாரும் என்னங்க, அந்த வார்ட் பாய் கிட்ட சொல்லி அக்காக்கு உடனே ஒரு பெட் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. சரி, கேட்டு வரேன். சார், என் கண்ணி கர்ப்பமாக இருக்காங்க. பாவம், அவங்க தரையில் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டில் ஏற்பாடு பண்ணி தரீங்களா? யோ, நாங்க என்ன கட்டில செஞ்சு வித்துங்கிறீங்க? எல்லாம் புல்ல ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லு. பாவம், அவங்க கர்ப்பமாக வேற இருக்காங்க. நீங்களா பார்த்து ஏதாவது பண்ணுங்களேன் ப்ளீஸ். யோ, என்னையா பேசுங்கிற நீ? நான் வச்சு நான் இல்லைன்றேன். மெய்யாலுமே இல்லைப்பா. ப்ளீஸ், பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? இந்தாங்க. யோ, நான் பிச்சை எடுத்துங்கிறேன். 100 ரூபா கொடுக்குறேன். என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இப்போ இதை வாங்கிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு சேர்த்து தரேன் ப்ளீஸ். யோ, என்னையா பெரிய தொல்லையா போச்சு உங்களோட? ப்ளீஸ். சரி கொடு, ஏரியாத்த வரேன். இந்தா. என்னங்க இது, பெட்டு கேட்ட பாயை கொடுக்குறீங்க?
நீ கொடுத்த துட்டுக்கு பெட்டெல்லாம் கிடைக்காது, பாய் தான் கிடைக்கும். யோ, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அதான் கவர்மெண்ட்ல சம்பளம் தராங்கல்ல, இப்போ நீ காசு காசுன்னு இப்படி அலையிறீங்க? அட்டிங்க நான் சவுண்டு விடுற. இங்க இப்படித்தான் இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா தூயின்னு கிளம்பினேரு. வந்துட்டாரு பெருசா நியாயம் கேட்கறதுக்கு. இந்தா உன் துட்டு எடுத்துன்னு கிளம்பு. ஏய் தேத்துல மனுஷனா இல்ல மிருகமா இப்படி எல்லாம் பேசிட்டு போறான்? தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் இப்படி படுத்துக்கிறேன். இருக்கா, ஒரு நிமிஷத்தை பிடிங்க. அக்கா ஒரு நிமிஷம். வாக்கா. கவிதா எங்க? குளிச்சிட்டு இருக்கா. உன்கிட்ட உன்னை கேட்க மறந்துட்டேன். அடுத்த வாரம் கிரகப்பிரவேசத்துக்காக சாப்பாடு ஆர்டர் கேட்டிருந்தாங்களே, அவங்க உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இது பண்ணிருந்தாங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து அட்வான்ஸ் தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போட்டுருக்கு. டீ காஃபி ஏதாவது? இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ வீட்டில் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். இந்தாங்க நீங்கள் கொடுத்த குங்குமம் புக்கு. பிலோ வாங்கி கொஞ்சம் உள்ள வச்சுறேன். அதில் இருந்த எல்லா விஷயத்தையுமே நான் முழுசாக படிச்சுட்டேன். நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் அதில் இருந்துச்சு. நீங்கள் சொன்னது மாதிரியே அந்த புக்கில் இருந்த எல்லாத்தையும் முழுசாக படிச்சுட்டேங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எழுத தெரியாதுங்க. எந்த மாதிரி? அதாங்க அந்த புக்கில் இருந்த மாதிரிலாம் எழுத தெரியாதுன்னு சொன்னாங்க. கதை கவிதை அந்த மாதிரி எழுத தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, கதை கவிதை கடிதம் இப்படி எதுவுமே எழுத தெரியாதுங்க. ஆனா மனசுல பட்டதை பேசிடுவாங்க. அகிலா, காய்கறி கட் பண்ணியாச்சா? கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, கவிதா எங்கங்க? உள்ள இருக்கா. சரிங்க, நான் கிளம்புறேங்க. டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நேத்துல இருந்து இந்த புக்கை காணோம்னு தேடணும். இப்ப எப்படி வந்துச்சு? இதுக்குள்ள தானே வச்சிருந்தோம். எங்க போச்சு? இந்த புக்கை யார் எடுத்தா? ஏண்டி? இல்ல, இதுல ஒரு முக்கியமான பேப்பர் வச்சிருந்தேன், அத காணோம். அதான் கேக்குறேன். தெரியலையே. இந்த புக்கை நேத்து நான் தான் சூர்யாக்கு கொடுத்தேன். இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாரு. நீ வேணா அவர்கிட்ட கேட்டு பாரு. அப்படியே முக்கியமான பேப்பர். ஏய், என்னடி அப்படி என்ன முக்கியமான பேப்பர்னு கேட்டேன். அது வந்து ஒரு அழகு குறிப்பு எழுதி வச்சிருந்தேன். ஏய், இது உனக்கு ஓவரா தெரியல? இதுக்கு மேல நீ அழகாகிறதுக்கு என்ன இருக்கு? அதானே, ஏற்கனவே நீங்க 2 பேரை விட நல்லதா இருக்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? சரி சரி விடு. அது யார்கிட்ட போய் சேரணுமோ அங்கதான் போய் சேர்ந்துருக்கு. அதை படிச்சாலாவது அவர் கொஞ்சம் அழகாகட்டும். யார்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சமோ அவர்கிட்டயே போய் சேர்ந்துருச்சு.
வெளியே போயிருக்காருக்கா. இப்ப எப்படிக்கா இருக்கு உடம்பு? பரவாயில்ல லீலா, முதுகு மட்டும் லைட்டாக வலிக்குது. பெட்ல படுத்திருந்தா பரவாயில்லாம இருந்திருக்கும். இங்க எதுக்கு எடுத்தாலும் பணம் கேக்குறாங்களே. இந்தக்கா. டைம் ஆச்சு. ஏப்பா கிளம்பு, டாக்டர் நேரமாச்சு, எல்லாரும் கிளம்புங்க. ஏமா கிளம்புமா. என்னாச்சுக்கா? லீலா, கிருஷ்ணா வந்ததும் இந்த மாங்கல்ய செயினை அடகு வச்சுட்டு காசு எடுத்துட்டு வர சொல்லுமா. உனக்கு என்னக்கா பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப செலவுக்கு பணம் தேவையில்ல, நான் மஞ்சக்கயிறு மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்காக தாலிச்சின் அடமானம் வைக்க சொல்றியா? வேண்டாக்கா, மாமா இல்லாத இந்த நேரத்துல அந்த தாலிச்சைனாவது உன் கூட இருக்கட்டும். அப்பதான் மாமா உன் கூட இருக்கிற மாதிரியே உனக்கு தைரியமா இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோக்கா, கிருஷ்ணா வந்துருவாரு. என்னாச்சுங்க? ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி, நீங்க முதல்ல வார்ட் பாயை பார்த்து பெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா ஆ ஒரு நிமிஷம். நான் ஒண்ணா சாரிங்க, நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். என்னப்பா அதுக்கு? இதில் 1000 ரூபா இருக்கு, எப்படியாவது ஒரு பெட் ஏற்பாடு பண்ணி தாங்க ப்ளீஸ். 3வது வார்டு கூட்டின்னு வந்துரு. ஆ பணம் எப்படி கிடைச்சது? ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதை விடுக்கா, அது எப்படியே வந்துச்சு. நீ முதல்ல வா. லீலா, அக்கா கூட்டிட்டு வா, வார்டுக்கு போகலாம். வாக்கா. ஏய், உன் கழுத்துல அந்த தாலி செயின் எங்க? அந்த செயினை கழட்டி அடகு வச்சுதான் காசு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாக்கா. அதுக்கு என்ன இப்போ? ஏன் இல்ல இப்படி பண்ற? ஏன் தாலி செயினை கழட்ட வேணாம்னு சொல்லி உன் தாலி செயினை மட்டும் கழட்டி அடகு வச்சுட்டு வந்திருக்கியா? உன்கிட்ட தங்கன்னு சொல்லிக்க அது மட்டும்தான் இருந்தது. அதையும் கழட்டி அடகு வச்சுட்டு இப்ப வெறும் கழுத்து அறுக்கியடி. என்னக்கா பேசுற நீ? உன்னை விட எனக்கு அந்த தங்கம் பெருசா? நீ அம்மாக்கா. உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லக்கா. வாடக்கு போலாங்க்கா. இந்த இடம் தான், இந்த இடம் தான். நிப்பாட்டுங்க. வாங்கம்மா. இதாம்மா நான் சொன்ன இடம். இதில் தான் உங்களுக்கு 1/2 கிரவுண்ட் இருக்கு. ஓ, என்னம்மா நான் சொன்ன மாதிரி மெயினான இடத்துல இருக்கா? என்னம்மா? ஜெயந்தி அம்மா, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணி விற்றோம்னா குறைஞ்சது இந்த இடத்த 25 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம். என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த இடத்த எத்தனையோ பேர் விலை கேட்டாங்க, ஆனால் யாருக்குமே கொடுக்கலையே. உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு.
வணக்கம் சார். வணக்கம். இந்த இடத்த யாரோ விலைக்கு வாங்க போறதா சொன்னாங்க. ஆமா, என்ன விஷயம்? எங்க சார் பேரு சுப்ராஜ். நான் அவரோட மேனேஜர் தான். இந்த பக்கத்து இடம் எங்களோட இடம் தான். ஒரு கல்யாண மண்டபம் கட்டலான்னு இருக்கோம். அதுக்கு இந்த இடத்தையும் சேர்த்து வாங்கிடலான்னு எங்க ஓனர் சொன்னாரு. இடத்தோட ஓனர்கிட்ட போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னாரு. உடனே அட்வான்ஸ் கூட கொடுத்துடலான்னு சொன்னாரு. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்த்து என்ன பேச போறீங்க? ஒன்றும் இல்லை சார். இந்த இடத்த என்ன விலை கொடுத்து வாங்கினீங்களோ அதை விட 2 லட்ச ரூபா சேர்த்து கொடுத்துட்றோம். இடத்த எங்கிட்ட கொடுத்துறீங்களா? என்னம்மா அது? இன்னும் நம்ம இடத்த வாங்கவே இல்லை, அதுக்குள்ள 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்குது. என்னம்மா, பேசி முடிச்சிடலாமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஆமாமா, கை மேல 2 லட்ச ரூபாய் வருது. பேசாம வித்துடலாமே. அவசரப்படாதே. இல்லைங்க தம்பி, நாங்க இந்த இடத்த கொடுக்கறதா இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கம்மா. இன்னொரு 50,000 ரூபா கூட சேர்த்து கொடுத்துட்றோம்மா. இல்ல தம்பி, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாங்க இந்த இடத்த விக்கிறதா இல்ல. நீங்க கிளம்பலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. இல்ல தம்பி, நீங்க கிளம்புங்க. அதான் முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, நீங்க கிளம்புங்க. சரி. என்னம்மா நீ? நம்மள தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்கு, நீ என்னடா வேண்டான்னு சொல்லிட்ட? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த இடத்த வித்தா வெறும் 2 லட்ச ரூபாய் தான் லாபம் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனா தம்பி சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். புரியுதா? அம்மா சொல்றதும் சரிதான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டு வச்சிருந்தா நல்ல லாபம் கிடைக்கும். ஜெயந்தி, அந்த பணத்தை எடு. இதுல 3 லட்ச ரூபாய் இருக்கு. சீக்கிரமா பத்திரத்தை முடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. பத்திரம் யார் பேர்ல பதியணும்? ஜெயந்தி சண்முகன்ற பேர்ல பதிஞ்சிருங்க. சரிம்மா, அப்ப நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். வரேம்மா, வரேம்மா. டே முருகேசா, நல்லா மேனேஜர் மாதிரியே சூப்பரா நடிச்சாரா. ஆனா இந்த ட்ரெஸ்ல தான் கோமாளி மாதிரி இருக்கடா. முதல்ல இத கயிட்டு விட்டறிஞ்சிரு. சரிண்ணே. இந்தா செலவுக்கு வச்சுக்க. சரிண்ணே, வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. டே திருப்பதி, உனக்கு குரு உச்சத்துல இருக்கான்டா. மா, தயவு செஞ்சு கொஞ்சம் அழாதீங்கம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றது மேடம், தவமா இருந்து பெத்தமாக அவ்வளவு செல்லமா வளர்த்தோம். எங்க சக்திக்கு மீறி கவர்மெண்ட் மாப்பிள்ளன்னு நகநட்டெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தோம். ஆனா அவன் இப்படி ஒரு கொலகார பாவியா இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல மேடம். அவன் மேலதிகாரிக்கும் அவனுக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. அவரை வீட்டுக்கே வரவழைச்சு கொன்னுட்டா மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க மேடம். வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, வாங்க வாங்க. ஹலோ பூஜா. ஹலோ ஆண்டி. வாமா ஜூலி, வாங்க. வாமா பூஜா, வா. உங்க கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆமா, வாங்க உட்காருங்க ப்ளீஸ். வாமா, ஓகே. சம்பந்தி, if you don't mind, அவங்க வந்திருக்காங்க. 5 minutesல அப்பாயின்ட்மென்ட் முடிஞ்சிரும். ஓ ஷூர், ப்ளீஸ். Thank you so Please much. carry on. அது வந்துறேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? இல்ல இருக்கட்டும், வேண்டாம், பரவாயில்லை. கலா கூப்பிடுறேன். கலா, இத வந்துட்டேமா. ஏதா சம்திங் எடுத்துக்கங்க. நோ ப்ராப்ளம். இது வந்துட்டேன். Just 5 minutesல வந்துறேன். ஓகே. சொல்லுங்க. அந்த கொலகார பாவி இப்ப ஜெயில தான் மேடம் இருக்கான். போலீஸ் அவனை விசாரிச்சதுல அந்த கொலையை நான் பண்ணல, என் பொண்டாட்டிக்கிட்ட அந்த மேலதிகாரி தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, அதனால என் பொண்டாட்டி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவரை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அந்த கொலைப்பழியை தூக்கி அபாண்டமா என் பொண்ணு மேல போட்டுட்டான் மேடம். அழாதம்மா, அழாத. உன் புருஷன் கொலை செஞ்சத நீ நேரடியா பாத்தியா? பார்த்தேன் மேடம், பார்த்து நான் தான் மேடம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது தெரிஞ்சதும் அவன் என்னை கொலை பண்ண வந்தான் மேடம். நான் அவன் கிட்ட இருந்து சண்டை போட்டு கத்தியை பிடிங்கிட்டேன் மேடம். அந்த கத்தியில என் கைரேகை பதிஞ்சதுனால போலீஸ்காரங்க என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கவலைப்படாதம்மா,
தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். கண்டிப்பா சார், தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். உன் புருஷன் கொலை செஞ்சதும் இல்லாம அந்த பழிய தூக்கி உன் மேல போட்டிருக்கான்னா அவனை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம கிளம்பு. நாங்க உங்களை தான் மேடம் மலை போல நம்பி இருக்கோம். இத பாருங்க, உங்க பொண்ணு மட்டும் இல்ல, உங்க பொண்ணு மாதிரி யார் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கிற நோக்கத்துல தான் நான் இந்த வக்கீல் தொழிலுக்கே வந்திருக்கேன். தப்பு செஞ்சவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, தண்டனை வாங்கி கொடுக்க. என்ன நம்புங்க. சரிங்க மேடம். கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்ப நிம்மதியா போயிட்டு வாங்க. சரி மேடம். வாங்க. வரேன் மேடம். வரேன் மேடம். மன்னிக்கணும் சம்பந்தி, 5 நிமிஷம் சொல்லி ரொம்ப நேரம் உங்களுக்கு. நோ ப்ராப்ளம். என்னம்மா மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. எங்க சைடுல நாங்க பத்திரிக்கை அடிச்சிட்டோம். அதான் முதல் பத்திரிகையை உங்களுக்கு வச்சுட்டு போலாம்னு வந்தோம். தேங்க்யூ. எங்க பத்திரிக்கை நாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் 2 நாள்ல வந்துரும், எடுத்துட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு வரதுக்கு பத்திரிக்கை வேணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணாலும் வரலாம். ஓகே. என்னம்மா பூஜா, வந்ததுல இருந்து அமைதியா இருக்க, என்னாச்சு? ஆண்டி, என்ன அருள் இல்லைன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. அருள் ஆபீஸ் தான் போயிருக்கான். போற வழியில போய் பார்த்துட்டு போயேன். வாங்க சம்பந்தி, சாப்பிடலாம். வேண்டாம் சம்பந்தி, இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அதெல்லாம் இல்ல, சாப்பிட்டு தான் போறீங்க. சரி. வாப்பா. அம்மா, உண்மையிலே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. அந்த இடத்த பார்க்க வந்தப்பே உங்கள்கிட்ட ஒருத்தர் விலை கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்போ என்னடானா 2 பேரும் கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சு நடத்தணும், அந்த இடத்த எனக்கு விலைக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் நீங்க அந்த இடத்த ரிஜிஸ்டரே பண்ணல, அதுக்குள்ள கிராக்கி மேல கிராக்கி வந்து மோதுதுமா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சீக்கிரம் பணம் புரட்டி அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நாங்க இன்னும் மீதி பணத்தை ரெடி பண்ணவே இல்லையே. அப்ப எவ்வளவுதான் உங்க கையில பணம் இருக்கு? இப்ப என்ன, ஒரு 6 லட்சம் ரூபாய் இருக்கு. சரிம்மா, நான் ஒரு யோசனை சொல்றேன். முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற இந்த 6 லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த நிலத்தை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிங்க. பிறகு பாக்கி 4 லட்சம் ரூபாய்க்கு 1 மாசம் கடு வாங்கி கொடுத்துட்றேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்னடா முழு பணத்தையும் கொடுக்காம பார்ட்டிக்காரன் எப்படி அந்த இடத்த நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பானேன்னு யோசிக்கிறீங்களா? அதான் இந்த திருப்பதி. ஏன்னா என் மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருக்கும்? இன்னைக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரி நாங்க இந்த பணத்தை கொடுத்துறோம். நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷமா. ஜெயந்தி, போய் பணத்தை எடுத்துட்டு வா. ஏன் தம்பி, பிரச்சனை எதுவும் வந்துடாது இல்ல? என்னம்மா நீங்க, நம்ம என்ன சட்டவிரோதமான இடத்தையா வாங்குறோம் பிரச்சனை வர்றதுக்கு? அப்படியே பிரச்சனை வந்தாலும் இந்த திருப்பதி எதுக்கு இருக்கேன்? இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. உங்களோட நான் ஜாக்கிரதையா இருக்கேம்மா. அப்புறம் என்ன? கொடுங்க கொடுங்க. சரிங்கம்மா, அப்போ நான் காலையில் கரெக்டாக 10 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிறேன். நீங்கள் அவசியம் வந்துடுங்க.
மறந்துடாதீங்க. வர்றேம்மா. வர்றேம்மா. பிறக்க போற குழந்தை சுப்பிரமணி ஜாடையிலியா இல்ல சண்முகம் ஜாடையிலியா இருக்குமோன்னு குழப்பம் வந்திருக்கும். இந்த சூழ்நிலையில இந்த குழந்தைய பெத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.